இன்னையோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஒரு கேப் அப்பில் இருந்துச்சு. அங்கேருந்து ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. அது அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10:30 வரை தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே கீழே இறங்கி இருந்ததை பார்க்க முடிஞ்சது. பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சஸ்டெயின் ஆகி சைட் வைஸ்லேயே முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.5% கிட்ட பாசிட்டிவ்ல இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இதுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நீங்கள் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். நம்ம ட்ரேட் எம்பரரில் செப்டம்பர் மந்த்துக்கான நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. இமீடியட் புக்கிங்க்கு ட்ரேட் எம்பரர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனிங்கே ஒரு பெரிய கேப் அப்பில் தான் இருந்தாங்க. அங்கேருந்து மேலே போன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 2க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,040 நியர் போன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஃப்டர் ஒரு 10:30க்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் டவுன் ஆக ஆரம்பிச்சிருந்ததை பார்க்க முடிஞ்சது. அது நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் 2லே ஒரு சப்போர்ட் எடுத்து அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24,977 இந்த ரேஞ்சில் முடிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. இது ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்த லெவல்ஸ் தான். நம்ம இது ஒரு லாஸ்ட் 3-4 டேஸாகவே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,065 இந்த ரேஞ்சை போயிட்டு டச் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ரேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா நியரில் வந்து டச் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. இது ஃபர்தராக இதே டைரக்ஷன்ஸ் மூவ் ஆக போதா இல்லை ஃபர்தராக டேர்ன் ஆக போதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் 1 பிரேக் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்கக்கூடிய 24,926 இந்த இடத்த போய் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. மேபி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஹையர் லோவை கொடுத்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் ஓவரால் புரிதலாக இருக்குது. பட் இது ஸ்ட்ரைட்டாக மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த ப்ரைஸ் அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டு அப் டு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 3 இருக்கக்கூடிய 25,063 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்றது ஓவரால் எக்ஸ்பெக்டேஷன். இதை பொறுத்தவரை நம்ம 3 வியூ கொடுத்துருந்தாலுமே ரெசிஸ்டன்ஸ் 1க்கு மேலே இருந்ததுன்னா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதையும் ப்ரைஸ் மேலே போகும் அப்படிங்கிறதையும் எதிர்பார்த்துருந்தோம். எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 2க்கு மேலே தான் சஸ்டெயின் ஆனாங்க. அதுலேருந்து மேலே போன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு கேப் அப் அப்படிங்கிறதுனால கீழே கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. பட் அது ஃபில் பண்ணாமல் ஒரு இடத்துல சஸ்டெயின் ஆகி முடிஞ்சிருக்கிறதையும் பார்க்குறோம். எனிவே இது ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே புரிஞ்சுக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பிசிஆர் பொறுத்தவரை 1.09 அப்படிங்கிறது இருக்காங்க. ஸ்லைட்லி பாசிட்டிவ் அல்லது சைட்வேஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது புட் ரைட்டரோட டாமினேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் இந்த மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்கும் அப்படிங்கிற அந்த வியூ கிடைக்குது. பட் ஓவராலாக சைட்வேஸ் அப்படிங்கிறத எடுக்கணும். அண்ட் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இன்னையை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான புட் ரைட்டர்ஸ் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரியே கால் ரைட்டர்ஸும் இருக்காங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறோம். ஈவன் தோ மார்க்கெட் இன்னைக்கு டவுன் ஆனாலுமே இன்னைக்கு அதிகமான புட் ரைட்டர் அப்படிங்கிறவங்க இங்கே இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நாளைக்கு மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகும் அப்படிங்கிறதுக்கான க்ளூவை கூட இது கொடுக்கறதா நம்ம எடுத்துக்க முடியும். எனிவே இது ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டெக்னிக்கலாக பார்த்து கன்க்ளூட் பண்ணிக்கலாம். நாளைக்கு வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்து எப்படி ஓப்பன் ஆகுன்றது புரிஞ்சுக்கலாம். யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பொறுத்தவரை ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப்ல இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இதோட கண்டினியூஷன் யூஎஸ்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகலாம். அப்படின்னும் போது யூஎஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது ஓப்பனிங்கே ஃபிளாட்டாக இருந்து அல்லது கேப் அப்ல இருந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நெகட்டிவ் சைட் போகலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இதோட கண்டினியூஷன்ஸ் ஏஷியா அண்ட் இந்தியா ரெண்டுத்துலையுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படின்னும் போது கேப் டவுன்ல ஓப்பன் ஆகி கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் இதே விஷயத்தை நம்ம அப்படியே அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இந்தியா யூஎஸ்க்கான ட்ரேட் வாரில் ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது யூஎஸ் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே அவர் சொன்னது இல்லை அப்படிங்கிற மாதிரி மாற்றிருக்காரு. இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ட்ரேடுக்கான பேச்சுவார்த்தை நல்லாவே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியும் அண்ட் இதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் வரக்கூடிய நாட்களில் இருக்கும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸாக ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதனால இந்த மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட் நம்ம ஸ்கிப் பண்ணி தான் பார்க்கணும் அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்கு. நாளைக்கு ஈவன் பாசிட்டிவ்ல இருந்தாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்கு. எனிவே நம்ம டெக்னிக்கலாக பார்த்து தான் கன்க்ளூட் பண்ணுவோம். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தடில் 3 ரெசிஸ்டன்ஸையும் 3 சப்போர்ட்டையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம்.
ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த 25,065 அந்த ரேஞ்சை போய் ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னாலுமே இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ எனிவே அது மேலே தான் போகுமா அப்படிங்கிறதுக்கு சில கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதை நம்ம வியூவில் புரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஜோன்ல இருந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய 25,084 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் 25,154 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படின்னும் போது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஜோன்ல இருந்து இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் ரெண்டு இடத்துக்கும் நடுவில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த சப்ளை ஜோன் 1க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய 25,084 அல்லது 65 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் 2 போய் ரீச் பண்ணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ப்ராப்பராக டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சவங்களால ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இஃப் சப்போஸ் இது சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணவே இல்லை அப்படின்னா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்படியே கீழே வந்தாலுமே டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் வந்துட்டு அங்கேயும் ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்படி கீழே வரணும்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் ஆகணும் அப்படிங்கிறதும் அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 24,746 இந்த ரேஞ்சை போய் டச் பண்ணணும் அப்படிங்கிறதும் வியூவாக இருக்குது. பட் இங்கே வந்தாலுமே ப்ரைஸ் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்குது. இதுக்குள்ளார ஒரு டவுன் ட்ரெண்டும் இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்டும் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்குது. அப்போது இந்த நடுவில் இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்சுக்குள்ளார நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு சென்செக்ஸுக்கான எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால இதை பையராக அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடராக இதுக்குள்ளார என்டர் ஆகாமல் ஆப்ஷன் ரைட்டருக்கு இந்த பாயிண்ட்டை நம்ம கொடுத்துட்டு நம்ம ட்ரேடராக தள்ளி நிற்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும். ஸோ அப்போது நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட் பொறுத்த வரைக்கும் சப்ளை ஜோன் 1க்கு மேலே ப்ரைஸ் மேலே போகும் அப்படிங்கிறதையும் அது ரெசிஸ்டன்ஸ் 1 and 2 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. சப்போஸ் டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா டிமாண்ட் ஜோன் 2க்கு போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது அப்படிங்கிறதையும். பட் இதை பார்த்து யாரும் ட்ரேட் பண்ணக்கூடாது, இது கால்ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸோ கிடையாது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனிங்கே கேப் அப்பில் இருந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 10:30 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் ப்ரைஸை ரீச் பண்ணியிருந்தாங்க. அது சப்ளை ஜோன் 2 போயிட்டு ரீச் பண்ணியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போக முடியாமல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் வேஸை கிரியேட் பண்ணதை பார்க்க முடிஞ்சது. ஸ்லைட்டாக கீழே வந்திருக்காங்க, பட் ஹையர் லோ பிரேக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியாது. எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹையர் லோவில் லோ கொடுத்துட்டு திரும்பவும் மேலே போயிட்டு 54,532 முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இதை பொறுத்தவரை நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிறது புரிதலாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா சப்ளை ஜோன் 2 இருக்கக்கூடிய 54,681 இந்த ரேஞ்சை போய் டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் அது போகணும்னா அது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 54,340க்கு மேலே சஸ்டெயின் ஆகணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா சப்ளை ஜோன் 2க்கும் அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 1க்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்குது. இதில் ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்குது. இதை பொறுத்தவரை சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருந்துச்சுன்னா சப்ளை ஜோன் 2 வரைக்கும் போகும் அப்படிங்கிறதையும் அதில் ஒரு சின்ன ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் எதிர்பார்த்துருந்தோம். அந்த ரேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக போய் ரீச் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியாது. இனி பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தது கம்பேர்டு வித் நிஃப்டி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணம் PSU பேங்க் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்ததும் ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. அதர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ஐடி ஸ்டாக்ஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நெகட்டிவ் சைடில் பெர்ஃபார்ம் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரி, ரிலையன்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆயிருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. எனிவே இது ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை புரிஞ்சுக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் PCR 0.98 இருக்குது. மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்குது அப்படிங்கிறத இதை வச்சு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் போத் கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியாது. ஸ்லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கால் ரைட்டரோட டாமினேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்னியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸ்லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட் ரைட்டரோட டாமினேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு அப்படின்றதும் அண்ட் இந்த இடத்துல கால் செல் பண்ணவங்க லாஸை புக் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே வந்திருக்கு அப்படிங்கிறதையும் புரிதலாக இருக்குது. ஸோ ஃபர்தராக மார்க்கெட் ஸ்லைட்டாக பாசிட்டிவ் சைடுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத சின்னதாக புரிஞ்சுக்க முடியுது. எனிவே டெக்னிக்கல் பார்த்து நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம் மார்க்கெட் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத.
பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தடில் 3 சப்போர்ட்டையும் 3 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதில் இந்த ப்ரைஸ் எப்படி ட்ராவல் ஆக போகுது, அதை எப்படி ட்ரேட் எம்பையர் மெத்தடில் அனலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 2 நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இது என்ன சப்ளை ஜோன் அப்படின்னா ப்ரைஸ் இந்த இடம் வந்துட்டு கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது மீனிங். பட் அது கரெக்ஷனுக்காக மேலே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்குது. அப்படின்னும் போது இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னாலுமே அதுக்கு மேலே, அதாவது சப்ளை ஜோன் 1க்கு மேலே சஸ்டெயின் ஆகணும், அதுதான் பாசிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். 54,608க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 2ஆக இருக்கக்கூடிய 54,870 இந்த ரேஞ்சை போய் ரீச் பண்ணும் அப்படிங்கிறதும் இதில் சின்னதாக ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்குது. சப்ளை ஜோன் 2க்கு போயிட்டு அங்கேருந்து பெருசாக கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்குது. அண்ட் இந்த இடத்த பிரேக் பண்ணுச்சுன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக இன்னுமே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது சப்ளை ஜோன் 3ஆக இருக்கக்கூடிய 56,150 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் நடக்கும், இப்போ நடக்க போகிறது இல்லை. பட் இருந்தாலுமே ஓவரால் வியூவாக இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இமீடியட்டாக நடக்க போகிறது அப்படின்னா நாளையை பொறுத்தவரை சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா சப்ளை ஜோன் 2க்கு போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இஃப் சப்போஸ் இந்த மார்க்கெட் வந்து கீழே வர்ற பட்சத்தில், அதாவது டிமாண்ட் ஜோன் 1க்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் போகும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துலேருந்து மேலே வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்குது. இந்த இடத்துல ஹை டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம பார்க்குறோம். அதை பிரேக் பண்ணாது, அப்படியே பிரேக் பண்ணுச்சுன்னா பெருசாக கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்குது. அது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 53,732 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து டெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்குது. ஸோ ஓவராலாக ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா சப்ளை ஜோன் 2க்கு போகும் அப்படிங்கிறதும், டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா டிமாண்ட் ஜோன் 2க்கு போகும் அப்படிங்கிறது ஓவரால் வியூவாக இருக்குது. பட் மார்க்கெட் பாசிட்டிவில் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இன் பிட்வீன் த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் எக்ஸ்பைரிக்காக நம்ம எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சென்செக்ஸ் எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால சைட்வேஸில் இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் அண்ட் சப்ளை ஜோன் இது ரெண்டுத்துக்குமே இடையில ட்ராவல் ஆகலாம். இது ஆப்ஷன் செல்லருக்கான இடம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதும் இந்த ஓவரால் வியூவில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த வியூ பொறுத்த வரைக்கும் கால்ஸாவோ ரெக்கமெண்டேஷன்ஸாவோ எடுத்து யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரஸியாக இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான்.